ஓகே, எக்ஸசைஸ் 2.2ல இப்போ 15th சம் பார்க்க போகிறோம். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஐ ஹாவ் எ டோட்டல் ஆஃப் ருபீஸ் 300. அவங்க கையில் வந்து 300 ருபீஸ் இருக்குது. எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா ஃபுல்லாக காயின்ஸாக இருக்குது. இன் காயின்ஸ், ஓகேவா? அது ரூபா காயினாக வச்சுருக்காங்க. 300 ரூபா. எப்படி டினாமினேஷன் இருக்குன்னா 1 ரூபா காயின், 2 ரூபா காயின், 5 ரூபா காயின், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ருபீஸ் 1, ருபீஸ் 2 அண்ட் ருபீஸ் 5 இந்த டினாமினேஷனில் தான் டோட்டலாக அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் இருக்குது டோட்டலாக. சரியா? த நம்பர் ஆஃப் ருபீஸ் 2 காயின்ஸ், நம்பர் ஆஃப் ருபீஸ் 2 எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 டைம்ஸ் த நம்பர் ஆஃப் ருபீஸ் 5. 3 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ருபீஸ் 5, ஓகேவா? ஆனால் நம்பர் ஆஃப் ருபீஸ் நம்மளுக்கு 5 தெரியுமா? தெரியாது. ஸோ டேக் நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அப்போனா நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 வந்து எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நம்பர் ஆஃப் ருபீஸ் 2 எவ்வளோ இருக்கும்? 3x. ஏன் அப்படின்னா 3 மடங்கு இருக்குதுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போனா நம்பர் ஆஃப் ருபீஸ் 1 எவ்வளோ இருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 160 கொடுத்துருக்காங்க. மொத்தம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 160. அந்த 160லேருந்து 5 ரூபா காயினையும் 2 ருபீஸ் காயினையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மீதி இருக்கிறது தான் 1 ருபி காயினாக இருக்கும். ஸோ 160 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x. ஸோ 160 மைனஸ் 4x. இதுதான் நம்பர் ஆஃப் 1 ருபி காயின். புரிஞ்சுதா? எப்படி கண்டுபிடிக்கிறோம் நல்லா பாருங்கள். நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 வந்து நம்ம தெரியாது, சரியா? அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் நம்பர் ஆஃப் ருபீஸ் 2 எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்பர் ஆஃப் ருபீஸ் 5. ஸோ இதை எக்ஸ்ன்னு எடுத்ததுனால 3xன்னு பண்ணிட்டோம். இப்போ 5 ருபி காயின் எக்ஸ் இருக்குது, 2 ருபி காயின் 3x இருக்குது. இதை வச்சு 1 ருபி காயின் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் கொடுத்ததுனால அதிலிருந்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் ருபீஸ் 1 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸாக இருக்கட்டும் 3xஆக இருக்கட்டும் 160 மைனஸ் 4x இது எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான். நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும், 300. அப்போது ஒவ்வொரு ருப்பிக்கும் எவ்வளோ ருப்பியால் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு கிடச்சிரும். அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி நம்ம டோட்டல் அமௌண்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து எக்ஸ் அப்படிங்கிறது ருபீஸ் 5. ஸோ 5 இன்ட்டு எக்ஸ் 5x ப்ளஸ் 3x அப்படிங்கிறது ருபீஸ் 2, அப்படி தானே? அப்போ 2 இன்ட்டு 3 6x ப்ளஸ் இப்போ இது வந்து 1 ருபி காயின், இத்தனை நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 1 இன்ட்டு திஸ் வேல்யூ திஸ் தான் வரும். ஸோ மைனஸ் 4x. இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணால் டோட்டல் அமௌண்ட் 300 கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 5 7x வரும், அப்படி தானே? 5லேருந்து 4 போயிடும். 6 + 1 7x ப்ளஸ் 160 equal to 300. So 7x equal to 300 minus 160. So 7x equal to 140. So x is equal to 140 by 7. So x is equal to 20. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ருபீஸ் 5, நம்பர் ஆஃப் ருபீஸ் 2, நம்பர் ஆஃப் ருபீஸ் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒவ்வொரு ஹவு மெனி காயின்ஸ் ஆஃப் ஈச் டினாமினேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 கண்டுபிடிப்போமா? நம்பர் ஆஃப் ருபீஸ் 5 கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸோட வேல்யூ தான் வரும், 20 தான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ருபீஸ் 2 வேணும் அப்படின்னா 3x. ஸோ 3 இன்ட்டு 20 60 வரும், ஓகேவா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ருபீஸ் 1 அப்படின்னா 160 மைனஸ் 4x. ஸோ 160 மைனஸ் 4 இன்ட்டு 20 எவ்வளோ வரும்? 4 இன்ட்டு 20ங்கிறது 80. 160லேருந்து 80 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 80. இதுதான். ஸோ 20 60 80 இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனமாக செஞ்சிங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆயிடும். ஈஸியாக எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் ஈச் காயின் கண்டுபிடிச்சிடலாம்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின் வந்து தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். பட் நம்பர் ஆஃப் 2 காயினுக்கு வந்து அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் 5 காயினை விட 3 டைம்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அதை வச்சு இதை எழுதிட்டோம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ₹1 கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் காயின் தெரிஞ்சிருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்லேருந்து 5 ரூபி நம்பர் ஆஃப் 5 ரூபியையும் நம்பர் ஆஃப் 2 ரூபியையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் 1 காயின் தெரிஞ்சிடும். இது மூணையும் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்டு கிடைக்கும். ஆனால் அமௌண்ட்டாக தான் ஆட் பண்ண முடியும். அப்போது அமௌண்ட்டுக்கு வந்து அந்தந்த காயினால் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து 5 ரூபி காயினால் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது 2 ரூபி காயினால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது 1 ரூபி காயினால் 1ஆல் மல்டிப்ளை பண்ணி அதே வேல்யூ தான் வந்திருக்கு. சரியா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டெப்பில் தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து இப்போ ரஃபாக எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து அந்த காயினால் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட்டோட ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். தேங்க்யூ.